அப்புறம் மாப்பிள்ள, உங்களுக்கு யாரும் இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. நாங்கள் இருக்கோம் எல்லாம். நான் இருக்கேன். உங்களுக்கு என்ன வேணுமோ எப்போ வேணாலும் என்கிட்ட கேட்கலாம். இந்த மாமன் எப்பவும் உங்கள் கூட இருப்பேன். இந்தாங்க, நான் ஊத்துறேன். நான் கழுவிக்கிறேன் மாப்பிள்ள. சரி ஐயோ மாப்பிள்ள, மாப்பிள்ள நீங்களே என்ன கைத்தாங்களா என்ன ரூம்ல படுக்க வச்சிருங்க ப்ளீஸ். வாங்க. கம் மாப்பிள்ள, கம். வாங்க வாங்க மாப்பிள்ள. நீங்க ரொம்ப தங்கமான நல்ல மாப்பிள்ள. மாப்பிள்ள உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சது மாப்பிள்ள. குட் நைட் மாப்பிள்ள. குட் நைட். குட் நைட் மாப்பிள்ள. குட் நைட். ஐயோ கடவுளே. சாரி, அவர் முடியாம ரோட்ல நடந்து வந்துட்டு இருந்தாரு. அதனாலதான் நான் கூட்டிட்டு வந்தேன். மத்தபடி இப்படிலாம் ஆகும் நான் நினைச்சு கூட பார்க்கல. மாப்பிள்ள, இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. இதுல என்ன இருக்கு? நீங்க எங்க வீட்ல வந்து சாப்பிட்டது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அக்கா, இவர் நம்மளோட மானத்தை வாங்கிட்டார்ல. இவர் நான் இப்ப என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. ஏய் சரசு, ஏய் சரசு, ஐயோ ஏய் யோ யோ யாரு? எந்திரியா, ஏய் சரசு, எந்திரியா. ஏய் ஐயோ, பிசாசு பிசாசு பிசாசு. என்ன என்னாச்சு உங்களுக்கு? நில்லியா, என்னையாச்சு உனக்கு? குடிக்க மாட்டேன் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணல. இப்ப குடிச்சிட்டு வந்து மாப்பிள்ள முன்னாடி எங்க எல்லாரும் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டு இருக்க. அசிங்கப்படுத்துறது மட்டும் இல்லாம என்ன பிசாசுன்னு வேற சொல்லிட்டு இருக்க. நீ என்ன சாதாரண பிசாசா? என்னோட காதல் பிசாசு. சீ, ஐயோ சரசு, பயந்துட்டியா? நான் குடிக்கவே இல்லையே. யோ பொய் சொல்லாத. நீ வர்றப்போ தள்ளாடிக்கிட்டு உளறிக்கிட்டு தானே வந்த. கேட்டா இப்ப குடிக்கலங்கிற. என்ன விளையாடுறியா நீ? எல்லாம் நடிப்படி. எப்படி நம்ம பர்ஃபார்மன்ஸ்? நடிச்சீங்களா? அதுவும் மாப்பிள்ள கூட வந்தீங்க? இல்ல, அப்போ நான் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன். எதிரில மாப்பிள்ள வர்றத பார்த்தேன். அப்போ நம்ம கொடுத்து விட்ட சாப்பாட்டை வேணான்னு சொல்லிட்டாருல. எனக்கு மனசே தாங்கல. தனியாளா ஒத்தையில ரொம்ப கஷ்டப்படுறாருல. அவர் ஒழுங்கா சாப்பிட்றாரா இல்லையான்னு கூட நமக்கு தெரியல. மறுபடியும் மயக்கம் போட்டு விழுந்துட்டாருன்னா ஏதாவது விபரீதம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, அது நமக்கு எவ்வளவு கஷ்டம். அதெல்லாம் நினைச்சு பார்த்தேன். சரி, வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போங்க மாப்பிள்ளன்னு சொன்னா அப்ப மட்டும் வீட்டுக்கு வந்துருவாரா என்ன? அதுக்குதான் இந்த மாதிரி நடிச்சு வர வச்சேன். என்னதான் கோவத்துல அவரு நம்மளை விட்டு ஒதுங்கி இருந்தாலும் அவருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நாம எப்பவுமே அவர் கூட இருப்போம்னு நாம அவர் காட்டணும்ல. இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு அப்படி இப்படின்னு கொஞ்சம் பண்ணாதானே அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேரணும்னு சொல்லிட்டு நாம எவ்வளவு விரும்புறோம்னு அவங்களுக்கு தெரியணும்ல. இப்படியாவது அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட மாட்டாங்களான்னு தான் இப்படி பண்ண. யோ, நீ சத்தியம் பண்ணதை எங்க மீறிட்டியோன்னு நினைச்சு நான் ரொம்ப பயந்தே போயிட்டேயா. என்ன சார், நான் உன்னை என்னமோ நினைச்சிட்டேயா. ஆனா கண்மணியோட வாழ்க்கைய பத்தி இவ்வளவு தூரம் யோசிச்சிருக்க பாரு. யோ, உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கியா. லூசு, கண்மணி நம்ம பிள்ளடி. அவ நல்லா இருக்குன்னு சொல்லிதானே நாம வந்து இப்படி நினைக்கிறோம்.
ஐயோ, வேண்டிக்க வேண்டிக்க எவ்வளோ வேணா வேண்டிக்க. ஆனா நீ வணங்குற தெய்வம் உன் புள்ளைய கண்மணி கூட சேர்த்து வைக்காது. அன்ப ஏன் கழுத்துல தான் தாலி கட்ட வைக்கும். கடவுளே, இவ்வளோ நாளா என் புள்ளையும் மருமகளையும் ஏன் இப்படி பிரிச்சு வச்சு விளையாடுறேன்னு உன்கிட்ட முறையிட்டேன். ஆனா இப்ப 2 பேரையும் ஒரே இடத்துல சேர்த்து வச்சிருக்கேன். அதுக்கு கூட என்னால சந்தோஷப்பட முடியாத அளவுக்கு பண்ணிட்டியே. அவங்க 2 பேரையும் இப்படி ஒரே இடத்துல வேலை செய்ய வச்சுட்டு அவங்கள இப்படி முட்டி மோதிக்க விடலாமா? இன்னும் ஏன் அவங்கள கஷ்டப்படுத்துற? எனக்கு என்ன சோதனை வேணாலும் கொடு, நான் தாங்கிக்கிறேன். ஆனா அவங்கள விட்டுரு, எப்படியாவது அவங்கள ஒண்ணு சேர்த்து வச்சிரு. அட, இவ சாமி கும்பிட்டா சாமி வரத்தை நமக்கு கொடுக்குது போலயே. ஹாய் விக்கி, கண்டுபிடிச்சிட்டீங்களா? காசை வாங்கிட்டு ஒரு விஷயத்துல கமிட் ஆயிட்டா விக்கி ஒரு விஷயத்த முடிக்காம விட்டுருவானா? உங்க ஆளோட லொகேஷனை கண்டுபிடிச்சாச்சு. நீங்க கண்டுபிடிச்சிருவீங்கன்னு தெரியும், ஆனா இவ்வளவு சீக்கிரம் எதிர்பார்க்கல. அந்த லொகேஷனை ஷேர் பண்றீங்களா? ஷேர் பண்ணிட்டு தாங்க உங்களுக்கு காலே பண்ணேன். ஓ சூப்பர், தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட்டுங்க. லொகேஷனில் உங்கள் ஆளை பார்த்த உடனே எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க. ஓகே? ஷியோர் ஷியோர், கண்டிப்பா. தேங்க்யூ. ஓகே. எஸ், அசத்திட்டா விக்கி. ச்சே, இதை முன்னாடியே யோசிக்காம போயிட்டேனே. இப்படி ஒருத்தன் கையில இருக்கான்னு தெரிஞ்சும் இவ்வளோ நாள வேஸ்ட் பண்ணிட்டேனே. நான் சரியான முட்டாள். ச்சே, அன்பு இருக்கிற இடம் தெரிஞ்சாச்சு. இனிமே யார் என்ன தடுக்க முடியும்? சாமி கிட்ட பேசும்போது சாத்தான் வருதே. என்ன சனியம் பிடிச்சவளை எப்படியாவது வீட்டை விட்டு துரத்தணும்னு வேண்டியா? அது என்னைக்குமே நடக்காது. நீ பழனிக்கே பால் காவடி எடுத்துட்டு வரேன்னு வேண்டிக்கிட்டாலும் உன் சாமி உனக்கு அதை செய்யாது. ஏன்னா அன்பும் நானும் ஒண்ணு சேரணுங்கிறது எப்பவோ எழுதி வைக்கப்பட்ட விதி. அத உன் பக்தியால மாத்த முடியும்னு நினைக்கிறியா? நடக்காது சிவகாமி. உன் தோல்விக்கு தயாரா இரு. கடவுளே, இவ இப்படி சிரிக்கிறத பார்த்தா பயமா இருக்கே. ஒருவேளை என் புள்ளையும் மருமகளும் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாளா? ஐயோ, அப்படி மட்டும் இருக்கவே கூடாது. தயவு செஞ்சு அவங்க இருக்கிற இடத்த இவ கண்ணில் காட்டிடாத. அவங்கள இப்பதான் மறுபடியும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி பண்ணி வச்சிருக்கேன். இவ மட்டும் அங்க போனா மறுபடியும் அவங்கள பிரிச்சிருவா. அது மட்டும் நடந்துடவே கூடாது. எப்படியாவது அன்பையும் கண்மணியையும் இவகிட்ட இருந்து காப்பாத்து. கடவுளே, என் பிள்ளைங்களை எப்படியாவது நீதான் காப்பாத்தணும். உன்னைதான் நம்பி இருக்கேன். அன்பு இருக்கிற இடம் இந்த ஏரியாவுக்கு ரொம்ப நெருக்கமாக தான் இருக்கணும். லொகேஷன் இங்கே தான் காட்டுது. அன்போட ஸ்டாண்டர்ட் என்னன்னு எனக்கு தெரியும். அவர் சின்ன சின்ன ஹோட்டல்லலாம் ஒர்க் பண்ண வாய்ப்பே இல்லை. எங்க இருக்கீங்க அன்பு? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நீங்க என்னை சுத்தி சுத்தி வந்தீங்க. அப்போ நான் உங்களை வேண்டான்னு சொன்னேன். ஆனா இப்போ உங்களை தேடி என்ன சுத்த வச்சிட்டீங்கல்ல. நான் வரேன் அன்பு, உங்களை தேடி நான் வரேன். உங்களை கண்டுபிடிக்காம நான் ஓயவே மாட்டேன். அண்ணா, வண்டியை ஒரு நிமிஷம் இங்க நிறுத்துங்க. அன்பு ஹோட்டலா? அன்பு இந்த மாதிரி ஒரு கடையை நடத்துவாரா?